Now add the fresh curry leaves for the aroma. Wow, it smells amazing already, Amma. Welcome to Samri Cooking. ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி மிளகாய் பொடி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா, கருவேப்பிலை, ஒரு கட்டி பூண்டு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது வாணலில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பை அதோடு போட்டுடுங்க. அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு துண்டு கட்டி பெருங்காயத்தை இப்போ போட்டுருங்க. தூள் பெருங்காயம் இருந்தால் நீங்கள் கடைசியாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு உளுத்தம் பருப்புனா 1/2 கப்பு கடலைப்பருப்பு போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்து விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை போட்டு வறுத்து விடுங்க. நல்லா எல்லாம் அடுப்பை ஓரளவுக்கு சிம்லேயும் மீடியம்லேயும் அப்படி வச்சுட்டே வறுத்துருங்க. இப்போது ஒரு 20 காஞ்ச மிளகா அதையும் அதோடு சேர்த்துருங்க. அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பருப்பு கருகி போயிடும். அதனால் கொஞ்சம் சிம்மில் மீடியமில் இப்படி வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கருவேப்பிலை, மிளகா எல்லாமே நல்லா மொறுமொறுப்பாக வரும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுடுங்க. உப்பை போட்டுட்டு அப்பையும் நல்லா வறுத்து விடணும். இந்த ஸ்டேஜில் உப்பையும் போட்டுட்டு நல்லா வறுத்து விடுங்க. பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வரணும். நல்ல கலர் வந்தால் தான் உங்களுக்கு பொடி நல்ல கலராக இருக்கும். அதனால நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வருங்க. இங்கே பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கருக விடாமல், மிளகா எதுவுமே கருகக்கூடாது. எது கருகினாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. சில பேர் இதை தனித்தனியாக வறுத்து எடுப்பாங்க. தேவையில்லை, ஒன்றாவே போட்டு நல்லா வறுத்து விட்டிங்கன்னா நல்லா வந்துடும். அவ்வளோதான். நமக்கு இங்கே பாருங்கள், நல்லா எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது அடுப்பை நிறுத்திடலாம். நீங்கள் அந்த சூட்லேயே கொஞ்சம் அது நல்லா வறுபடும். பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பை நிறுத்திடுங்க. அந்த சூட்லேயே கொஞ்சம் வந்துடும் நல்லா. அப்புறம் நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அதை போட்டுடுங்க. போட்டுட்டு ஓரளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பூண்டை போடணும். இதை பாருங்கள், நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போது பூண்டை அப்படியே தோலோடையே போட்டுடலாம். போட்டுட்டு அரைச்சி எடுத்துருங்க. நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான், சுவையான இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இட்லி மேலேயும் தோசை மேலேயும் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.